பிரைஸ் எல்லாம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய கேள்விகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறார். எருசலேமின் கொடிகளை பார்த்து அல்லது தேவ ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாரு? என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? கவனிங்க பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளவு நேசித்ததுனால தான் அவர்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்து அவர்களுக்கு முன்பாக ராஜாக்களை துரத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவரை கண்டிராத மகிமையான அற்புதங்களை எல்லாம் இந்த ஜனங்களுக்கு செய்தார். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அதை அவர்கள் மறந்து வீணான காரியங்களை தேடி போயிடுவாங்க. வீணான இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற பொல்லாத வழிகளை தேடி போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் மாயை, அது உண்மை மாதிரி சொல்லப்படுமே ஒழிய அது உண்மை கிடையாது. ஆனால் உனக்காக நான் பல காரியங்களை செய்திருக்கிறேனே, அப்படி இருந்தும் உங்களுக்கு தேசத்தின் நன்மையை கொடுத்துருக்கிறேன், வானத்தின் மன்னாவை கொடுத்துருக்கிறேன், உங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை பிளந்திருக்கேன், இவ்வளவு காரியம் இருந்தும் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றுகிறதற்கு, ஒன்றுமில்லாத ஒன்றை பின்பற்றுகிறதற்கு ஏன்ட்ட என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். பல நேரம் அற்புதங்கள் நடக்கும் பொழுது, தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்யும் பொழுது அவரை எந்த அளவுக்கு உற்சாகமாக ஆராதித்து அவரை தேடுறோமோ அதே அன்பு நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுதும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தாலும் கூட அவங்க பின்மாறி போகிறது நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர அநேக காரியங்களை செய்தாரோ அதே மாதிரி தான் நமக்காகவும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நாம் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். நாம் எந்த அளவுக்கு அவரை தேடுறோம், அவரை ஃபாலோ பண்ணுறோம், இல்லை நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை இந்த உலகத்தை ஃபாலோ பண்ணுறோமா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் தேடுகிற நேரங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சி போயிடுச்சு. முந்தையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கர்த்தருக்காகவே நம்ம செலவு பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சில ஜெப கூட்டங்கள், விசேஷித்த ஜெபங்கள், அதை தாண்டி கிராம ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் விசிட்டிங், சாயங்காலம் வேரத்தில் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்குள்ள நற்செய்தி கூட்டங்கள், இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழுசும் தேவனுக்காகவே ஒரு சபை செலவு பண்ணோம். இன்றைக்கி பாருங்கள், அதெல்லாம் குறுகி ஆராதனையே இன்றைக்கி 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், சில இடத்துலலாம் 3/4 மணி நேரம் ஆராதனை நடக்கிறதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், கர்த்தரை தேடுறதை நம்ம விட்டுட்டோம். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் ஒரு மாயையான ஒரு விஷயத்துக்காக ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வில்லாமல் உழைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் மாறி போயிடுச்சு. நம்ம எப்போவும் பிஸி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டோம். காலையில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, இப்படி ஒவ்வொரு விஷயமா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம இன்றைக்கி உலகத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்ல, உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், அது மாயை, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இருக்கிற மாதிரி தெரியுமே ஒழிய அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஏன் அதை பின்பற்றுறீங்க? நீங்கள் ஏன் அதை ஃபாலோ பண்ணுறீங்க? அது ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு கேள்வியாக இருந்தாலும், ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்ட்ட என்னப்பா அநியாயத்தை கண்டுட்டீங்க? உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன், அப்படி இருந்தும் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். இன்றைக்கி இந்த காலை வேளையில் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நிதானித்து பார்ப்போமே. நமக்காக எவ்வளவோ செய்த இயேசுவுக்கு நாம் என்ன செய்கிறோம்?
இல்லை, அவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரா, என்கிட்ட என்னப்பா நீ அநியாயத்தை பார்த்துட்ட, என்னை விட்டு நீ தூரமாக இருக்கிறதுக்கு, உலகத்தோடு இருக்கிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டுட்டேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒருவேளை மாயையை பின்பற்றி, இந்த உலகத்தை பின்பற்றி, இல்லாதவைகளை பின்பற்றி நீங்கள் வேகமாக ஓடிக்கிட்டுருக்கீங்களா? இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ என்னை விட்டு தூரப்பட்டு போகாத, என்னோடு நெருங்கி வான்னு சொல்கிறார். இன்றைக்கி அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை கட்டளையிடுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.